தென்காசி திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவருடன் எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மக்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களும் மாணவர்களும் எல்லா தரப்பு மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பரப்புரைக்கு போகும்போது அவங்க முகத்துல தெரிகிற மகிழ்ச்சியை வச்சு எங்களுக்கு தெரியுது சார். மேடம், இப்ப நீங்க ஒரு டாக்டரா இருந்தீங்க, கவர்மெண்ட் டாக்டரா இருந்தீங்க, அங்கே நல்ல சம்பளம் ஃபேமிலி அப்படி இருக்குது. இப்ப வெயில்ல கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஏன் டாக்டர் டு ஒரு அரசியல்வாதி அப்படிங்கறது ஏன் மேடம்? மக்கள் சேவை புரியறதுக்கு தான் நான் அந்த அரசியலை தேர்ந்தெடுக்கேன். இதுவரைக்கும் மருத்துவ சேவை புரிந்து வந்த எனக்கு மக்கள் சேவை புரியறதுக்கு வாய்ப்பளித்த தலைவர் தளபதி அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மக்களோட உடல்நிலை பத்தி தான் இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப மக்களோட அடிப்படை தேவைகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் அந்த மக்கள் சேவையில இறங்கியிருக்கேன் சார். மேடம், இப்ப இந்த தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 15 வேட்பாளர் போட்டிடுறாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட், ஏடிஎம்கே மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 15 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. இந்த 15 வேட்பாளர்களில் இந்த மக்கள் எல்லாரும் டாக்டர் ராணி அவர்களுக்கு ஏன் மேடம் ஓட்டு போடணும்? நான் ஏற்கனவே மருத்துவத்துறையில அரசு மருத்துவமனையில வேலை பார்த்ததுனால அடித்தட்டு மக்களோட மனநிலை என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத ஏற்கனவே நான் அறிஞ்சிருக்கேன். அதை தவிர்த்து திராவிட மாடல் ஆட்சியில பெண்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் எங்க தலைவர் தளபதி அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையிலையும் நிறைய நலத்திட்டங்கள் செய்யறதா உறுதியளிச்சிருக்காங்க. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அதே மாதிரி இந்த முறையும் நாங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. அதனால எங்களுக்கு அவங்க வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.